கைஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ஸ்டடி சேனல். நான் உங்கள் ராமன் கோவிந்தன் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து ஸ்பெஷலி ஆப்ஷன் இன்ட்ராடே செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் மேத்தமெட்டிக்கல் முறையில் நம்ம லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். நம்ம எந்த விதமான நம்ம வந்து நியூஸ் பேஸ்டு எந்த விதமான ஒரு இதை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து இருக்க மாட்டோம். நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் தரக்கூடிய அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கான்ட்ராக்ட் எது ஆக்டிவாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து லெவல்ஸ் எடுத்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது அக்யூரசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் ஃபிபனாச்சியும் கம்பைன் பண்ணி பிகினர்ஸ்க்காக நான் லெவல்ஸ் தந்துட்டுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பிகினர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மேத்தமெட்டிக்கல் முறையில் இந்த லெவல்ஸை கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து இதில் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9941886630. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் சிபிஎஸ்சி பர்சன் கிடையாது. நான் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஓன் அனலைஸ் இல்லைனா வந்து சிவில் ரிசர்வ் பர்சனோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களில் யாருக்காவது வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனும் விருப்பப்பட்டீங்கன்னா திரையில் தெரியக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி ஜிரோதா, அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ் தான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இந்த லிங்க்கை ஜாயின் பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட், புட் ஆப்ஷன் சைடில் நல்ல ப்ராஃபிட்டு, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் 30ஆம் தேதிக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத. ஸோ நம்ம மேக்ஸ் பேஸ்டு லெவல்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸல் சார்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து பிஇபி ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, இது ஸ்ட்ரைக் ப்ரைஸு, கால் ஆர் புட் ரெண்டுத்துக்குமே காமனான என்ட்ரி தான் எல்லாமே. யார் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டேபிளில் நான் க்ளஸர் மூவ் பண்ணுற பாருங்க, இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கீழே வரானோ அவன் வீக் ஆகிடுவான். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே யாருக்கு போகிறானோ ரைட்டில் இருக்கக்கூடிய மீதி டார்கெட் எல்லாம் போய் அச்சீவ் பண்ணுவாங்க, சரிங்களா? இதுதான் அந்த லெவல்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். உதாரணத்துக்கு 24-100 காலார் புட்டு வந்து 98லேருந்து 105க்கு மேலே இருந்தால் என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். 24-100 இங்கே பாருங்கள், 24-100 இங்கே வச்சுருக்க பாருங்கள். ஸோ 24-100 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தந்திருக்காங்க புட் ஆப்ஷனு. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே தெரியும் பாருங்கள், ஓப்பன் ரேஞ்சு ஹை லோ க்ளோஸ்ன்ற இந்த வேல்யூ இங்கே வந்து மாறும். இந்த கேண்டில் வைக்கிறதுனா அந்த கேண்டிலோட ஹை க்ளோஸ் மாறும். ஸோ இது 121 அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆகி லோ வந்து 106 ரூபா வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக நம்மளோட வந்து பிஇபியோட என்ட்ரி ப்ரைஸே வந்து 105 ரூபா. கரெக்டாக அந்த 105க்கு மேலே ஒரே ஒரு ரூபாயில் வந்து பாயிண்ட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான் பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 108. ஸோ நீங்கள் 108ன்னு கூட வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பிடிக்க ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை 118. ஸோ இந்த லெவலில் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து பிஇபியில் பிடிக்க முடியலனாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5லேருந்து ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு நீங்கள் வந்து ஒன்று பாட்டமில் கீழே டிப் பண்ணி இன்னொரு பிஇபியும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா பிஇபிக்கு வராமே மேலே ரிவர்சல் ஆகிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டோ இல்லை செகண்ட் டார்கெட்டோ நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து சப்போர்ட் அது எஸ்எல்லாம் ட்ரெயிலிங் எஸ்எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சப்போஸ் அதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் போகிறோம் அப்படின்னா ட்ரெயிலிங் எஸ்எல் போடுங்க, சரிங்களா? உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. அப்போ தான் நீங்கள் வந்து லாஸ் ஆக மாட்டீங்க, சரிங்களா? அதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவாங்க. இன்றைக்கெலாம் வந்து ஹை வொலட்டிலிட்டி, ஸோ அப் அண்ட் டவுன் வந்து ரொம்ப ஜிக்ஸாக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தோம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நம்மளோட பிரேக் இன் பாயிண்ட் 105க்கு மேலே 106 லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து மார்க்கெட் பண்ணோம். 143 பாயிண்ட் வந்து 24-100 புட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்து ப்ராஃபிட் தந்துட்டான். ஃபஸ்ட்டு 15 ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நமக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப வந்து ஒரு ஃபால் தந்துட்டு திரும்பவும் சப்போர்ட் எங்கே எடுத்துருக்கான் பாருங்கள், நம்மளோட எக்ஸாக்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவலில் 103 வரையும் வந்துட்டு 105லேருந்து சப்போர்ட் எடுத்தோம். திரும்ப ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேயே போய்ட்டு, அதாவது 103லேருந்து 164 ரீச் ஆகிட்டான். ஸோ 64க்கு மேலே அவனால் எக்ஸாக்டாக க்ளோஸே வைக்க முடியல பாருங்கள். எத்தனை வாட்டி வந்து அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்.
ஸோ ஆனால் அவனால் முடியல இந்த புட் ஆப்ஷனு. ஸோ நல்ல ஒரு கன்சால்டேஷன் தந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவ் தந்தான் பாருங்கள் லாஸ்ட்டில். ஸோ கரெக்டாக 273 வரைக்கும் 71 வரைக்கும் 71.85 அது வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஸோ இது ஒரு 168 பாயிண்ட் ரெண்டுத்தையும் கூட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 309 பாயிண்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க இந்த மாதிரி மொமெண்டம் மட்டும்தான் கேப்சர் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி கன்சல்டன்சி ஜோனில் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரேஸி ஆகிடுவீங்க. உங்களால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நேக்கடாக வச்சு யாரும் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் லாஸ் ஆகிடும். வைண்ட் அப் பண்ணிவிடுவோம் மார்க்கெட். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த ஒரு சிங்கிள் கேண்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டபுள் கேண்டில்லாம் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம டீப் ஐடிஎம் ஸ்ட்ரைக்லாம் போனீங்கன்னா அதோட பெனிஃபிட் என்னன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 400 ஸ்ட்ரைக் ப்ரைஸு 24,300 புட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து நம்மளோட பிஇபிக்கு மேலேயும் இம்பார்ட்டன்ட் லெவலில் ஒரு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க 284 அப்படின்னு. சரிங்களா? ஸோ 24,300 ஸோ 221 தான் பிஇபி, அதுக்கு மேலே 284 ஃபஸ்ட் டார்கெட்டு. ஸோ 284க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் அழகாக வந்து எத்தனை வாட்டி சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு சப்போர்ட் கரெக்டாக அந்த நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு வந்து 2 வாட்டி வந்து அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து புட் ஆப்ஷன் சைட்லேயே மேலே கொண்டு போயிட்டான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்கணும் கைஸ். நீங்கள் வந்து கால் அண்ட் புட்டையும் வந்து கம்பேர் பண்ணணும். நம்ம உங்கள் கையில் வந்து ஆன்சர் ஷீட்டையும் தந்துட்டு கொஸ்டின் பேப்பரையும் தந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? நான் உங்ககிட்ட வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு, எந்த இடத்துல என்ட்ரி, எங்கே வந்து எக்ஸிட்டு, எது ஸ்டாப் லாஸு, அதோட பாட்டம் சப்போர்ட் என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் உங்கள் கையில் நான் தந்துடுறேன். சரிங்களா? நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதாவது கொஞ்சமாவது படித்தா தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் ஷீட்டு இல்லை கைடு எல்லாத்தையுமே தந்தால் கூட நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை பற்றி கொஞ்சமாக படிக்கணும் நீங்கள். புரியுதுங்களா? ஸோ படித்தா மட்டும் தான் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் எக்ஸாமில். அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும். சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணிவிட்டு அடா இது கேம்லிங்டா சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? தோக்குறவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் என்னோடய வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுக்கு மிக்க நன்றி. சரிங்களா கைஸ்? அதே மாதிரி 24,200 புட் ஆப்ஷனும் பாருங்கள். ஸோ அவனும் நம்மளோட பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு மேலேயே தான் இருந்திருப்பான். இங்கே பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு மேலேயே தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த 2 டார்கெட்டுக்கு மேலே தான் வந்து சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட் வந்து 3வது டார்கெட் 4வது டார்கெட் மேலே வந்து அச்சீவ் பண்ணிடுவான். 3-4 டார்கெட்லேயே அங்கேயே கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி போட்டு அதுக்கு மேலேயும் வந்து லெவல் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்கெட் லெவல்ஸுக்கு மேலே வந்து வரும்போது கூட நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது ஒரு கன்சால்டேஷன் ஜோன் 40 பாயிண்ட்டாக. ஸோ நம்மளோட டார்கெட்டுக்கு மேலே பாருங்கள் எத்தனை பாயிண்ட் வந்து பாருங்கள். இது ஒரு 88 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து பெனிஃபிட் அடையலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 24,000 புட் ஆப்ஷன் பாருங்கள். அவன் வந்து என்னமா விளாண்டுருக்கான் பாருங்கள், பூந்து விளாண்டுருக்கான். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட பிரேக் இவன் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கேண்டிலே 80ன்ற பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஓப்பனிங்கே வந்து 57 பாயிண்ட் தான் ஓப்பனு. சரிங்களா? ஓப்பன்லேருந்து லோ வந்து வெறும் 2 பாயிண்ட் தான், 48 பாயிண்ட் தான். சரிங்களா? 9 பாயிண்ட் தான் வந்து கீழே போயிருக்கான். 9-10 பாயிண்ட் விட்டு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சஸ்டெயின் பண்ணிவிட்டு நம்ம லெவல்லேருந்து மேலே வந்து 83 பாயிண்ட் தந்திருக்கான். திரும்பவும் அங்கேருந்து ஃபால் ஆனவன் பிஇபி2 செகண்ட் லெவல்லேருந்து திரும்ப ஒரு 30 பாயிண்ட் அங்கேருந்து நல்லா ஃபால் தந்துட்டு ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கிட்ட வந்து கரெக்டாக சப்போர்ட் 41 ரூபாவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ஜோன்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 59-60 பாயிண்ட்டு அங்கேருந்து கன்சல்டேஷன் ஜோன்லேயே போயிட்டு திரும்ப வந்து நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் 1ல் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு 60 பாயிண்ட் தந்திருப்பான். திரும்பவும் ஃபால் ஆனவன் அடுத்து அந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு லெவலில் வந்து டச் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் இந்த இடத்துல நீங்கள் விட்டுருங்க. கரெக்டாக நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து 80லேருந்து நீங்கள் திரும்ப ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு 93 பாயிண்ட் திரும்பவும் கிடைச்சிருக்கும். நீங்க வந்து ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க, இந்த மாரி மொமெண்டம் பாருங்க. கிரீன் கேண்டில் எவ்வளோ தூரம் வந்து நல்ல சாலிடா போறான் பாருங்க. இந்த மாரி பாயிண்ட்ஸ நம்ம கேப்சர் பண்ணணும். இதுதான் நமக்கு வேணும். ஃபுல் டே மார்க்கெட்ல நம்ம இருக்கணுன்ற அவசியமே கிடையாது கைஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நல்ல சூப்பரான ஒரு ப்ராஃபிட். ஸோ எத்தன வாட்டி வந்து நல்ல ஒரு 80 பாயிண்ட், ஒரு 30 பாயிண்ட், திரும்ப ஒரு 60 பாயிண்ட், இங்க ஒரு 60 பாயிண்ட். ஸோ இங்க ஒரு 93 பாயிண்ட். ஸோ மொத்தத்தில 326 பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ நீங்க வந்து ஒரு என்னடா மார்க்கெட்டே வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து மொமெண்டமே கிடையாது. வெறும் ஒரு 80 பாயிண்ட் தான் வந்து டிஃபரன்ஸு. ஆனா இங்க வந்து 300 பாயிண்ட் எப்புட்றா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய மொமெண்டம் தான். மேல எத்தன வாட்டி போறான், கீழ வந்துட்டு திரும்ப எத்தன வாட்டி ரீடெஸ்ட் பண்றான். ஸோ இத வச்சு தான் நான் சொல்றேன் கைஸ். சரி நீங்க ஒண்ணும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. மார்க்கெட்டே வந்து வெறும் 80 பாயிண்ட் தான் ஃபாலு. நம்ம என்ன 300 பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? ஸோ கைஸ் இதுதான் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. இன்னைக்கு புட் ஆப்ஷன்ல சூப்பரா வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி தந்திருந்தாங்க. நாளைக்கு இம்பேக்ட் அதாவது இங்க பாருங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள நான் டைம் டு டைம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு ட்ரேட் இன்னைக்கு வந்து புட் ஆப்ஷன்ல எடுத்திருந்தேன். இங்க பாருங்க. ஸோ எடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரூ. 46க்கு வாங்கினேன். ஸோ ரூ. 67க்கு வந்து நான் வந்து ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போனேன் ப்ராஃபிட்ட. ஆக்சுவலா அவன் வந்து ப்ராஃபிட் நல்ல ஒரு ப்ராஃபிட் இது வந்து. ஒரு 6000 கிட்ட இருந்தா என்னோட எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். 6000, 7000 மேல இருந்தான் அந்த ப்ராஃபிட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போகும்போது திரும்ப ஒரு ஸ்பைக் வந்து கீழ வந்து எஸ்எல்ல ஆன் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அது வந்து எஸ்எல்னா ட்ரெய்லிங் எஸ்எல். இதில வந்து எடிட் பண்ண முடியல. எடிட் பண்ணா வந்து டெலகிராம்ல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால வந்து ட்ரெய்லிங் எஸ்எல் பதிலா எஸ்எல்னு நான் தவறி போட்டுட்டேன். சாரி கைஸ் அத கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அபிராமி சிவான்றவங்க. ஸோ நல்ல கொஸ்டினு. இது எப்படி எஸ்எல்ல ஹிட் ஆச்சுன்னா எப்படி ப்ராஃபிட் வரும்னு கேட்டிருந்தீங்க. நல்ல கேள்வி. ஆக்சுவலா அது என்னோட ரைட்டிங் மிஸ்டேக் அது. சரிங்களா? நான் கரெக்ட் பண்ணிட்டேன். கரெக்ஷன் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆச்சு. ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நான் எடுத்திருந்தேன். 23,850 ரூ. 1.70 வாங்கினது. ஸோ ரூ. 10.95. இதுவும் வந்து ட்ரெய்லிங் எஸ்எல் தான் எனக்கு அடிச்சது. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஒரு ட்ரேடும் எடுத்திருப்பேன். அது 950 புட்டா இல்ல 900 புட்டான்னு தெரியல. ஸோ இது வந்து நல்ல ஒரு மொமெண்டம். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருந்தான். இதுவும் ட்ரெயில் பண்ணும்போது எனக்கு வந்து எஸ்எல் ஆச்சு. ஸோ இன்னைக்கு மொத்தம் வந்து புட் ஆப்ஷன் சைடில் நல்ல ஒரு ப்ராஃபிட். ஓகே கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு நான் குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன். படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள். பிகினர்ஸ் வந்து யாருமே வந்து கரண்ட் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 24,000 புட் ஆப்ஷன் வந்து 7th ஜூலை 120 அபவ் வந்து நல்லா இருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 198லேருந்து 195ன்றது ஒரு வேல்யூ நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கால் ஆப்ஷனுக்கு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் கால் ஆப்ஷன் 23,900 வந்து 231 போனால் சஸ்டெயின் பண்ணால் நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணலான்னு போட்டிருந்தேன். சிமிலர்லின்னு போட்டு புட் ஆப்ஷன் நான் இமிடியேட்டாக போட்டேன். ஏன்னா புட் ஆப்ஷன் சைடு தான் மொமெண்டம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் 190லேருந்து 95 சஸ்டெயின் ஒன்லி தென் ஒன்லி ஃபோக்கஸ் பிகினர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ ரிஸ்கி ட்ரேடர்ஸாக இருக்கவங்க நீங்கள் வந்து கரண்ட் எக்ஸ்பைரிலேயே வந்து நீங்கள் 24,000 புட்டோ இல்லை 24,100 புட்டோ நீங்கள் வந்து ஐடிஎம் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிலே நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அது அடுத்த அந்த மொமெண்டம் வரதுக்கு முன்னாடியே நான் சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. அதை நான் இங்கே டைம் டு டைம் இங்கே அப்டேட் பண்ணியிருந்தேன். 200, 210 அந்த மாதிரி வந்து மார்க்கெட் புல்லிஷாக புட் ஆப்ஷன் சைடில் நல்லா ஃபால் தந்தான். இந்த புட் ஆப்ஷன் வேல்யூ வந்து நல்ல ஒரு மொமெண்டமுக்கு தந்தாங்க. சரிங்களா? ஸோ அதை நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கைஸ் ஒரு சின்ன ரிமைண்டர், என்னோட வீடியோஸ் மூலயமா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் போய் ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து பயனடைவாங்க. ஓகே கைஸ். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் நிஃப்டி சார்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் போங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கோங்க.
7 ஜூலை. ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 23,865. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கிறவங்க 24,000 ஓடிஎம் ஸ்ட்ரைக். ஸோ இது ஏன் அப்படின்றத நீங்கள் வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது எதன் அடிப்படையில் ஓப்பன் ஆகிறான், ஸ்லைட்லி பாசிட்டிவாக இல்லைனா கேப் அப் ஓப்பன் ஆகிறானா அப்படின்றத நீங்கள் வந்து இந்த மாதிரி முதல்ல தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ரெண்டாவதாக தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ஸோ ரெண்டுமே வந்து காலம் தராங்களா இல்லை காலு புட்டு வருதா, அடுத்து என்ன வேல்யூ வருதுன்றதை பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராடல் 23,900 தந்திருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், ஏன்னா மல்டிபிள் ஹெச் இருக்கீங்க. ஸோ அதில் நான் யார் காம்படேட் ஃபஸ்ட்டு பண்ண போகிறா, 24,000 காலம் 24,000 புட்டா இல்லைனா 23,900 புட்டும் 23,900 காலா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 23,865. ஸோ நீங்கள் வந்து 23,900 காலு இல்லை புட்டு, சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இம்பேக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23,900. ஸோ இந்த 23,900க்கு இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ரேஞ்சை நீங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும்னா 23,900 கால் ஆப்ஷன் கூட இவனோட ஹையும் இவனோட லோவும் இவனோட க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்சைடோட லெவல் கிடைக்கும். 23,900 புட் ஆப்ஷன் கூட அதோட ஹையை மைனஸ் பண்ணணும், அதோட லோ வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் மைனஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கால் அண்ட் புட்டு ரெண்டுத்தோட க்ளோசிங் ப்ரைஸையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 328ன்னு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ கூடவும் கால் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க, புட் சைடில் மைனஸ் பண்ணுங்கள். அந்த கூட்டுத்தொகையோட ஆவரேஜ் வேல்யூ 163.5ன்னு வரும். 164 எடுத்திங்கன்னா ரவுண்ட் வேல்யூவாக அதையும் நீங்கள் கால் சைடு ஆட் பண்ணிக்கணும், புட் சைடு மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து மார்க்கெட்டோட மினிமம் ரேஞ்சாக இருக்கும். மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் கால் அண்ட் புட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதோட கூட்டுத்தொகையை கால் சைடில் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணணும். இதோட ஆவரேஜ் வேல்யூ வச்சு நீங்கள் வந்து கால் சைடில் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கணும், புட் சைடு மைனஸ் பண்ணணும். அப்போது உங்களுக்கு ஓவரால் மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன அப்படின்றத, டவுன் சைடில் என்ன அப் சைடில் என்ன அப்படின்றத தெரிஞ்சிடும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ் நாளைக்கான இம்பேக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அதே மாதிரி நம்ம எப்போவும் வழக்கம் போல் தரக்கூடிய பிகினர்ஸ்க்கான நம்ம தரக்கூடிய இந்த லெவல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு. நாளைக்கு உங்களுக்கு இம்பேக்ட் தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் தருவாங்க. ஸோ நான் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பேக்ட் தருவாங்க. ஸோ நான் தரக்கூடிய இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல்ன்ற இந்த லெவலுக்கு கீழே யார் வராங்களோ இந்த லெவலை டச் பண்ணிட்டு திரும்பவும் புல் பேக் எடுப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த லெவலுக்கு கீழே வராங்க அப்படின்னா அவங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த லெவல், அதாவது இங்கே ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல் ஒரு சில வேல்யூ இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 23,900க்கு 120ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இதுக்கு கீழே வந்து 120க்கு கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அவனோட சப்போர்ட். அடுத்த சப்போர்ட்டு 115, 103ன்றது பாட்டம் சப்போர்ட். 103 கீழே போயிட்டான் அப்படின்னா அவன் ரொம்ப ரொம்ப வீக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போது இவன் இந்த 23 காலோ புட்டோ யார் இந்த 120 உடச்சி கீழே வரானோ இவன் 115 சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டான் அப்படின்னா 103 விட்டுட்டான் அப்படின்னா அவ்வளோதான், அவன் அதோகதி தான், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மறந்துட வேண்டியதான். அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் மொமெண்டம் தர போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைமில் இவன் இங்கே 120 டச் பண்ணும்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் இந்த வேல்யூவை தாண்டி போயிருக்கணும், 164க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி 188 பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கணும், சரிங்களா? இந்த 188 பிரேக் பண்ணவன் அடுத்து அதுக்கு மேலே என்ன வேல்யூ இருக்குது, 195, இது அடுத்த டார்கெட்டு, சரிங்களா? அதுக்கு மேலே 231, 280 இந்த டார்கெட்டை போய் அவன் அச்சீவ் பண்ணுவான். ஸோ இவன் இங்கே போகும்போது இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவனுக்கு இது கால் சைடில் ஒரு வேளை மொமெண்டம் போகுது அப்படின்னா இவன் இங்கே போகும்போது 23,900 இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கிட்ட வரும்போது அட்லீஸ்ட் வந்து இந்த 24,000ன்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி போய் சப்போர்ட் எடுத்துருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்து மார்க்கெட் அடுத்த 100 பாயிண்ட்டை நோக்கி மேலே போவான். அதே சமயம் 24,000 புட் ஆப்ஷன் வந்து அவன் வீக்காக இருக்கணும், பிரேக் ஈவன் பாயிண்ட்டை உடச்சி கீழே புட் ஆப்ஷன் வீக் ஆகணும். இந்த கால் ஆப்ஷன் 24,000 கால் ஆப்ஷன் எஸ்எல் என்ட்ரியை டச் பண்ணியிருக்கணும், 24,000 புட் ஆப்ஷன் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது தான் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம தரக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபீட்பேக் தருவேன். ஸோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பே பண்ணி இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கற்றுக்கலாம் என்கிட்ட. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.